வணக்கம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கூஜாக்களே, ஜால்ராக்களே, அண்ணாமலை, தமிழிசை, மத்திய அமைச்சர் முருகன், சுப்பிரமணிய சாமி, அத்தனை பேருக்கு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டை தாண்டினா, கும்மிடி பூண்டியை தாண்டினா என்ன பண்ணுவீங்க? மத்திய அமைச்சர் முருகன் கேட்குறாரு, நாமக்கல்ல உள்ளே போனால் இங்கிலீஷ் யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தெரியுமா? தெரியுமா சார்? உங்கள் எல்லாருக்குமே அமிதாப் பச்சன் தெரியாமல் யாரும் இருக்கிறதுக்கு முடியாது, வாய்ப்பில்லை. அந்த அமிதாப் பச்சனை வச்சு ஒரு திரைப்படம் எடுத்தார் தமிழன், தமிழ்நாட்டுக்காரன். யார் தெரியுமா? கே பாக்கியராஜ். அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. படம் பண்ணாரா இல்லையா? அதுதான் தமிழன், அதுதான் தமிழ்நாட்டுக்காரன். உங்களுக்கெல்லாம் மொழிகள் தெரியும், ஆனால் தமிழனுக்கு அறிவாய்ந்தவன். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி, தமிழ்நாட்டில் இருக்கிற சுகாதாரத்துறை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நீங்கள் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுக்கு ஒத்துக்குறாங்க முடியுமா? ஆனால் அது உங்களால் ஜீர்ணிக்க முடியல. தமிழ்நாடு இவ்வளோ உயர்ந்து நிற்குது அப்படின்னு. சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு? ஆட்சியை 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சோங்க. ராஜா, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சுறது இல்லை ராஜா. திமுக உன்னையும் பார்ப்போம், உங்கள் பாட்டனையும் பார்ப்போம், புரியுதா? உங்களுடைய மிரட்டல், உங்களுடைய உருட்டல், இதுக்கெல்லாம் அஞ்சறவன் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். ஒரு தொண்டனை கூட நீங்கள் அடிப்பணிய வைக்க முடியாது. இதுதான் வரலாறு. வரலாறு தெரியாமல் பேசாதீங்க. எமர்ஜென்சியே சந்திச்ச திமுக இது. நீங்கள்லாம் ஏமாத்துறோம், கணக்கிலே கிடையாது. உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அதிகாரம் எத்தனை நாளைக்கு செல்லுபடி ஆகும்? எத்தனை நாளைக்கு செல்லுபடி ஆகும் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் அதுக்கு. இந்தியை நீங்கள் திணிச்சிட்டு தமிழ்நாட்டில் நடந்துடுமா? நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவர் முதலமைச்சர் ஒரு நொடியில் நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன். ஆமாம், சொல்லத்தான் செய்வார். என்ன செய்ய முடியும் உங்களால்? என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. என்ன சார் செய்ய முடியும்? உங்களுக்கு வாய் இருக்கும்போது எங்களுக்கு வாய் இருக்காதா? நீங்கள் மானாவாரியாக பேசுவீங்க, அதை கேட்டுட்டு இருப்பானா தமிழன்? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பிரதமரை உருவாக்குனவர் தெரியுமா? முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அப்பா கலைஞர் உட்கார்ந்த இடத்துலேருந்து தெரியுமா? வரலாறு தெரியுமா? அப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர். சும்மா விளையாட்டு, சித்து விளையாட்டுலாம் வேணாம், புரியுதா? இதோடு நிறுத்திக்கிங்க உங்கள் சால்பாஜி பேச்சு. நாளை சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.